இன்று ஸ்ரீலங்காவில் நுவாரா எலியா ரெசார்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் மாநகரம்தான் ராவணன் கடத்திச் சென்று சீதா பிராட்டியரை சிறை வைத்திருந்த அசோகவனம் என்பது. இன்றைய ஸ்ரீலங்காவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலம் இது. ஸ்ரீலங்காவில் சீலா என்ற இடத்தில் இருக்கும் பிரபலமான மணவாரி சிவன் கோவிலில் சிவலிங்கத்தை நிர்மாணித்தது ஸ்ரீராமன். ராவணனை போரில் வென்றவுடன் இந்த சிவலிங்கத்தை நிறுவி ராமன் வணங்கியதாக சொல்லப்படுகிறது. ராவணன் போரில் கொல்லப்பட்ட பின்னர் ஸ்ரீராமன் அவன் உடலை விபீஷ்ணனிடம் ஒப்படைக்கிறார். விபீஷ்ணன் பட்டமேற்பு விழா அவசரங்களில் ராவணன் உடலை அடக்கம் செய்வதில் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் ராவணனின் நெருக்கமான உறவினர்கள் எல்லா என்ற இடத்தில் ஒரு குகையில் அவனை அடக்கம் செய்கிறார்கள். 18 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்ட ஒரு பெட்டியில் ராவணன் உடலை பாடம் செய்து மம்மி வடிவத்தில் பதப்படுத்தி வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டுமல்ல, நாகர் இன மக்கள் ராவணன் உடலை பத்திரமாக இன்று வரை பாதுகாத்தும் வருவதாக சொல்லுகிறார்கள். ராவணன் உடல் இருக்கும் இடத்தை ராவணன் எல்லா குகை என்று அழைக்கிறார்கள். இந்த எல்லா குகை 4490 அடி உயரத்தில் ஒரு மலை உச்சியில் அமைந்துள்ளது. ராவணனின் உடல் சக்தி வாய்ந்த மூலிகைகளில் பாடம் செய்யப்பட்டிருப்பதால் அது இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கு தாக்கு பிடிக்கும் என்று சொல்கிறார்கள். கொழும்புவிலிருந்து நுவாரா எலியா சிட்டி 171 கிலோமீட்டர் தொலைவிலும், சீலா நகரம் 71 கிலோமீட்டர் தொலைவிலும், எல்லா நகரம் 327.8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளன. ராவணனின் உடல் மம்மி வடிவத்தில் வைத்திருப்பது பற்றி கூடுதலான தகவல் உங்களுக்கு ஏதும் தெரிந்திருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இது போன்ற அரிய தகவல்களை தினம் தெரிந்து கொள்ள மறக்காமல் பூமி இயற்கை வள பாதுகாப்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.